யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் நம்பர் 45, அதாவது 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1ல் சப்ளிமெண்ட்ரி ரேட்டர் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் இருக்குதுங்க, வெறும் 100 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ வீடியோ கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ ஜென்ரல் நம்ம வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு கோர்சஸ்லாம் இருக்குது, வெறும் 4500 தான். குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸே 3200 தான். குரூப் 4 1100 தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அங்கே கண்டக்டில் போயிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்க, த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்குது, மன்னிச்சிருங்க. சரிங்களா? உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 இது எழுதுனது யாருனாக்கா ரஸ்கின் பாண்டு. சரிங்களா? அவங்க என்ன சொல்லிருக்காருன்னு பார்ப்போமா? இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். நான் போர்டிங் ஸ்கூலில் சேர்ந்து 2வது வருஷம் இது. அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் ஆம்பலா ஸ்டேஷன் வெயிட்டிங் ஃபார் தி நார்தர்ன் பவுண்ட் ட்ரெயின். ஆம்பலா ஸ்டேஷன் வந்து பிளாட்ஃபார்ம் 8ல் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் த டைம். எனக்கு அந்த டைம் வந்து 12 வயசு. மை பேரண்ட்ஸ் கன்சிடர்ட் மீ ஓல்டு இனஃப் டு ட்ராவல் அலோன். என்னுடைய அப்பா அம்மா என்ன நினச்சாங்கன்னா, ஓகே நான் தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், ஆயத்தமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஐ ஹேட் அரைவ்ட் பை பஸ் அட் ஆம்பலா இயர்லி இன் தி ஈவினிங். நான் வந்து ஆம்பலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் வந்தேன், சாயங்காலம் வந்தேன். நவ் தேர் வாஸ் ஏ வெயிட் டில் மிட் நைட் பிஃபோர் மை ட்ரெயின் அரைவ்டு. நான் என்னுடைய ட்ரெயின் வரதுக்காக நான் வெயிட் பண்ணணும், மிட் நைட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேசிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம், ப்ரௌசிங் அட் தி புக் ஸ்டால் ஆர் ஃபீடிங் broken பிஸ்கட்ஸ் டு stray dogs. Trains came and went and the platform would be quiet for a while, and then when the train arrived it would be an inferno of heaving. ஆக்சுவலாக என்ன நடக்குதுனாக்க, இவர் அங்கே அப்புறம் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்து என்னென்ன இருக்கும், போர் அடிச்சா என்ன பண்ணலாம், அங்கேயாச்சும் புக் ஸ்டாலில் இருக்கணும், புக் ஸ்டாலுக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கேயாச்சும் உடஞ்சி போன பிஸ்கட் வச்சுருந்தோன்னா அது தான் நாய்ங்களுக்கு போடுறதா இருக்கட்டும். ஓகேங்களா? இது மாதிரிலாம் அவர் பண்ணிருக்காரு. ட்ரெயின் வருது போகுது, பிளாட்ஃபார்ம் நிற்கிது போயிடுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரொம்ப அமைதியாகவும் இருக்குதான். சரிங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்ஃபர்னோனாக்கா ரீஜன் தட் ரிசம்பிள்ஸ் ஹெல், அதாவது நரகம் மாரியாம். ஓகேங்களா? நரகம். ஹீவிங்னாக்கா டு ரைஸ் ஆர் லிஃப்ட் வித் ஃபோர்ஸ். ஷவுட்டிங் அகிடேட்டட் ஹியூமன் பாடிஸ். அங்கே வந்து ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதான் அவருக்கு. அங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்துறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கவங்கள தான் பார்க்குற மாதிரி தான். ஆஸ் த கேரேஜ் டோர்ஸ் ஓப்பன்ட் எ டைட் ஆஃப் பீப்புள் வுட் ஸ்வீப் டவுன் அப்பான் தி நர்வஸ் லிட்டில் டிக்கெட் கலெக்டர் அட் த கேட், அண்ட் எவ்ரி டைம் திஸ் ஹேப்பன்ட் ஐ வுட் பி காக்ட் இன் தி ரைட் அண்ட் ஸ்வெப்ட் அவுட் சைட் தி ஸ்டேஷன். எப்போல்லாம் அந்த ட்ரெயின் வந்து இறங்குதோ அந்த இடத்துல கும்பலாக எல்லோரும் இறங்குவாங்களே, இறங்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்து டிக்கெட்டு கேட்பாங்க தெரியுமா. சில பேர் நர்வஸாக இருக்காங்க, சில பேர் நர்வஸாக இல்லை. அந்த கேட்டுக்கிட்ட வந்து என்னை விட்டால் என்னை வெளில தள்ளிட்டு போயிடுவாங்க, அந்தமாரி ஒரு கூட்டம். நவ் டயர்ட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் ஆம்பிளிங் அபவுட் த பிளாட்ஃபார்ம் ஐ சாட் டவுன் ஆன் மை சுட்கேஸ் அண்ட் கேஸ்ட் டிஸ்மல்லி அக்ராஸ் தி ரயில்வே ட்ராக்ஸ். இவளுக்கு வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டார். இதுக்கப்புறம் இந்த கேம்லாம் வேணாம், நம்ம சூட்கேஸ் மேலே உட்காருவோம், இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி பைபிள் வந்து உக்காந்துட்டாரு. சரிங்களா? ஸோ டிஸ்மல்லி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பரிதாபமாக. சரிங்களா? அந்த ரயில்வே ட்ராக்ஸ் பகுதியில் இவர் வந்து ரொம்ப பரிதாபமாக உட்காந்துருக்காராம். ட்ராலிஸ் ரோல்டு பாஸ்ட் மீ அண்ட் ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் தி க்ரைஸ் ஆஃப் தி வேரியஸ் வெண்டர்ஸ். த மென் ஹூ சோல்டு கர்ட்ஸ் அண்ட் லெமன், த ஸ்வீட் மீட் seller, the newspaper boy, but I had lost interest in all that went on along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and a little lonely. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து நிறைய பேர் அந்த ட்ராலிஸை தள்ளிட்டு போகிறதா இருக்கட்டும், சில பேர் கொஞ்சம் அழுகுறாங்க, சில பேர் அந்த வெண்டர்ஸ் வந்து விற்கிறாங்க, இது விற்கிறாங்க, லெமன்ஸ் விற்கிறாங்க, ஓகேங்களா, ஸ்வீட் மீட் விற்கிறாங்க, நியூஸ் பேப்பர் பாயாக இருக்கட்டும்,
ஒரு செகண்ட் இவருக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு ஓகேங்களா. அப்படியே ஒரு மாதிரி போர் அடிச்சு உட்காந்துருக்கு, தனியாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாராம். அந்த நேரம் பார்த்து ஆர் யூ ஆல் அலோன் மை சன் ஆஸ் தி சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிகினிங். அவர் பக்கத்துலேருந்து ஒருத்தர் தம்பி நீ ரொம்ப தனியாக இருக்கியா, தனியாக வந்திருக்கியான்ற மாதிரி கேட்குறாங்க. ஐ லுக்ட் அப் and saw a woman standing near me. She was leaning over and saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. அங்கே பொம்மை கொடுத்துருக்காங்களா அது மாதிரி இவங்க உட்காந்துருக்கப்ப ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து எங்களுக்கு கூப்பிட்றாங்க. கிட்டக்கு வந்துட்டு பாசமாக என்னப்பா தனியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பையன் சொல்கிறான், அவங்களுக்கு ஃபேஸ் பார்க்குறான். ஒரு பேல் எல்லோ கலரில் இருக்கான்னு பார்த்தா நல்லா கருகருன்னு இருக்குது. ஜுவல்ஸ் எதுவும் போட்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. ஒரு ஒயிட் சைடு தான் கட்டிக்கிறாங்க அப்படின்றாங்க. Yes, I am going to school, I said, and stood up respectfully. She seemed poor, but there was a dignity about her that commanded respect. அவங்க ரொம்ப ரொம்ப ஏழையாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஒரு தோணுச்சு. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மரியாதை ஏஞ்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம். ஷீ செட், டென்ட் யூ பேரண்ட்ஸ் கம் டு see you off? நான் ரொம்ப நேரமாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் அம்மா அப்பா வரலையா உன்னை இப்போ கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்றாங்க. I don't live here, I said. I had to change trains anyway. I can travel alone. நான் இங்கே ஒன்றும் வரல, நான் எப்படி இங்கே நான் வந்து ட்ரெயின் மாறி ஆகணும், நான் வந்து ட்ராவல் பண்ணணும், ஸோ தனியாக தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்றப்பல. I'm sure you can, she said. And I liked her for saying that. And I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கண்டிப்பாக பத்திரமா போயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இந்த பையனுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து அவங்கள வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, அவங்க சாஃப்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அந்த செரினிட்டி ஆஃப் தர் ஃபேஸ். செரினிட்டிக்கு என்ன அர்த்தம்னாக்கா அப்புறமா ரெவரன்ஸ். ஓகேவா. அதாவது அவங்க முகத்தில் வந்து ஒரு அமைதி தெரிஞ்சான். சரிங்களா. டெல் மீ வாட் இஸ் யர் நேம், ஷி ஆஸ்க்டு. உன் பேர் என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அருண், ஐ சைடு. என் பேர் அருண் அப்படின்றாங்க. அண்ட் ஹவு லாங் டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யூ ட்ரெயின். நீ எவ்வளோ நேரம் நீ உன் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அபவுட் அன் ஹவர் ஐ திங்க். இட் கம்ஸ் அட் 12 o'clock. இன்னொரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது நைட்டு 12 மணிக்கு தான் வரும் அப்படின்றாங்க. தென் கம் வித் மீ அண்ட் ஹேவ் சம்திங் இட். இப்போ என் கூட வாயேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ஐ வாஸ் கோயிங் டு ரிஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பிக்ஷன், but she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. She told a coolie to look after my suitcase and then she led me away down the platform. Her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. I looked up to her again. She was not young and she was not old. She must have been over 30, but had she been 50, I think she would have looked much the same. அதாவது பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இவன் வந்து ஷையாக ஃபீல் பண்ணல, அவங்களும் சந்தேகப்படலை, நம்மளை கடத்துறாங்களே எதுவுமே யோசிக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கேருந்து ஒரு கூலிக்காரங்களை பிடிச்சி அந்த சூட்கேஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டுருக்காங்க. சரிங்களா. அவங்க வந்து இவன் கையை ரொம்ப ஜென்டலாக பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்களாம். அப்புறம் இவங்க வந்து அவங்க வயசு வந்து கெஸ் பண்ணுறான். அவங்க வந்து ரொம்ப யங்கும் கிடையாது, ரொம்ப ஓல்டும் கிடையாது. 30 வயசு தாண்டிருக்க வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக 50 வயசும் கிடையாது அப்படி சொல்லிட்டு பையன் வந்து கணக்கு போட்டு செக் பண்ணி பார்க்குறான். அப்படியே யோசிக்கிறான். She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to thaw and I take a new interest in this kind woman. அங்கே வந்து ஸ்டேஷன் டைனிங் ரூம் இருக்குல்ல, கடையில் கேன்டீன் கூட்டு போயிட்டு டீ கொடுக்குறாங்க, டீ ஆர்டர் பண்ணுறாங்க, சமோசா ஜிலேபிஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. The strange encounter had little effect on my appetite. I was a hungry schoolboy and I ate as much as I could in a polite manner as possible. She took obvious pleasure in watching me eat, and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. She questioned me quietly from time to time, but preferred listening. She drew me out very well, and I had soon forgotten that we were strangers. அதாவது இவங்க வந்து போய் சாப்பிட ஆரம்பித்தோன்னே பையன் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா பசி விட்டு சாப்பிட்ற பையன். இவங்க நல்லா ஆர்டர் வாங்கி கொடுத்தோன்னே இவனு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா. க்ரியேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவனை பற்றி அப்புறமே இவன் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீ அது ரொம்ப ரிலாக்ஸாக பேச ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறான், ஸ்கூலை பற்றி பேசுகிறான், இவனுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன இதெல்லாம் சொல்கிறான். அவங்களும் வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் தான் இவங்க சொல்கிறது தான் முழுசாக அவங்க கவனித்து கேட்குறாங்களாம். சரிங்களா.
அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்றதே இவங்க 2 பேரும் மறந்துட்டாங்களா. அவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களாம் அந்த கேப்லேயே. பட் ஷி டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி ஆர் வேர் ஐ லிவ்டு அண்ட் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் வேர் ஷி லிவ்டு. அவங்க வந்து நான் எங்கே வாழ்கிறேன், எங்கள் அம்மா அப்பா யாருன்னு அவங்க எதுவுமே என்ன கேட்கல, நானும் அவங்கள எதுவுமே கேட்கல. ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் வாட் ஷி ஹேட் பீன் டு மீ, a quiet, kind and gentle woman who gives sweets to a lonely boy on a railway platform. நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன். அது காரணம் அவங்க ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப ஜென்டிலானவங்க. அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு பையன் உட்காந்துருக்கான் ரயில்வே ஸ்டேஷனில், அவனுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணுமே, அவனுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துன்னு சொல்லிட்டு அவங்க எனக்காக கூட இருந்தாங்க, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி தான் அவங்கள மதிக்கிறேன். ஆஃப்டர் அபவுட் half an hour we left the dining room. ஒரு half an hour கழிச்சு டைனிங் ரூம் விட்டு வெளில வராங்க. began walking back along the platform. அப்புறம் இவங்க பிளாட்ஃபார்ம் நடந்து வராங்க. An engine was shunting up and down beside platform brake, and as it approached, a boy leaped off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. He was at a safe distance from the engine, and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, a woman clutched my arm. Here, her fingers dug into my flesh, and I winced with pain. I caught her fingers and looked up at her, and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. She watched the boy as he climbed the other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. அதாவது இவங்க 2 பேர் பிளாட்ஃபார்ம் வரும்போது அங்கே ஒரு இன்ஜின் வந்துட்டுருக்குது ட்ரெயின். டப்புன்னு இன்னொரு பையன் இவன் வயசில் ஒரு பையன் என்ன பண்ணால் டப்புன்னு ஷார்ட்கட்டில் போகணுன்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்மில் இறங்கி அப்படியே அந்தாண்ட ஏறுறான். ட்ரெயின் இன்ஜினாக ஆனால் செகண்ட் டிஸ்டன்ஸ்லாம் ஏறான். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக பிடிச்சான். இவன் கையை அப்படியே ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டாங்கன்னா இவனுக்கு வலிக்குது. ஓகேங்களா, அந்த இதுதான் அப்படி எவ்வளோ வலிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேங்களா, ஆனாலும் அந்த பையன் அந்தாண்ட ஏறி குதிச்சுட்டு அந்தாண்ட அந்த கூட்டத்தில் கலந்துட்டோன்னே இவங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸாக ஆகிறாங்க. அப்போதே இவன் கையை பிடிச்சி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வர்றாங்க. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. அவங்க வந்து திரும்ப அவன் அந்தாண்ட தான் போயிட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அஷ்யூர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் திருப்தி ஆகிட்டு அதுக்கப்புறமா கை எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவன் கையை பிடிச்சிக்கிட்டு, ஆனால் இவன் கை வந்து கொஞ்சம் நடுங்குது. சரிங்களா. He was all right, I said, feeling that it was she who needed reassurance. அவன் பையன் சொல்கிறான், இல்லை அவன் நல்லா தான் இருக்கான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனை சொல்கிறான். She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. வந்து அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து அப்புறம் அவங்க தான் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க, அப்பாடா சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் நடந்து வராங்க. அங்கே வரும்போது தான் பார்த்தாக்க இவன் பேக் சூட்கேஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவன் ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கான், சதீஷ்ன்ட்டு. அவங்க அம்மாவோட வந்திருக்கான். இவனோட ஏஜ் தான் அவனுக்கு, சதீஷ்க்கும். Hello Arun, he called. The train's coming in late as usual. Did you know we have a new headmaster this year? உடனே அருண் தெரியுமா, இன்றைக்கும் வழக்கம் போல் ட்ரெயின் லேட்டாக தான் வருதான் வழக்கம் போல். நமக்கு இந்த வருஷம் வந்துட்டு ஒரு புது ஹெட்மாஸ்டர் வராங்க தெரியுமா அப்படின்றான். We shook hands and then he turned to his mother and said, This is Arun, mother. He is one of my friends and the best bowler in the class. அதாவது வந்து கை கொடுத்துட்டு சொல்கிறான், அம்மா இவன் யார் திரும்ப, இவன் தான் ஃப்ரெண்டு அருண். இவன் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸில் இவனும் ஒரு ஃப்ரெண்டு, என்னோடய பெஸ்ட்டான ஃப்ரெண்டு தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிளாஸ்லேயே வந்து நல்ல பவுலரு அப்படின்றான். I am glad to know that, said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, And I suppose you are Arun's mother. ஓ அப்படியே தம்பி அப்படி சொல்லிட்டு நம்ம சதீஷ் அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கண்ணாடி போட்டிருக்காங்களாம். ஓகேங்களா. ஸோ அவங்க உடனே அப்புறம் இந்தாண்ட வந்து இந்த அருண் கூட வந்து ஒரு லேடி நிற்கிறாங்களா ஒயிட் சார் கேட்டு, அவங்கள பார்த்தோன்னா ஓ நீங்கள் தான் அருணோட அம்மாவை சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஐ ஓப்பன் மை மவுத் டு மேக் சம் எக்ஸ்பிளேஷன், பட் பிஃபோர் ஐ குட் சே எனி திங் த உமன் ரிப்ளைட், எஸ் ஐ எம் அருண்ஸ் மதர். நான் வாய் திறந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்குள்ளே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் அருணோட அம்மா தான் அப்படின்ட்டாங்க. ஐ வாஸ் unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be all embarrassed and was smiling at Satish mother. நான் டப்புன்னு அவங்க முகத்தை பார்த்தேன் மேலே, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு எம்ப்ரெஸ்மெண்ட்டுமே இல்லை. அவங்க வந்து ஷாக்காலாம் இல்லை. அவங்க முன்னே சதீஷோட அம்மா பார்த்து ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. சதீஷ் மதர் said, It's such a nuisance having to wait for the train right in the middle of the night. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நைட் வரையும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கிறது அப்படின்றாங்க. But one can't let the child wait here alone. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about.
தீஸ் டேஸ் ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அதாவது இந்தமாரி நேரத்துலலாம் குழந்தைங்கள வச்சு தனியாக விட்டு போனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கெலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பேர் திருட்டு பசங்க இருக்காங்க, குழந்தை கடத்துறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய சுச்சுவேஷன்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்களே அப்படின்றாங்க. அருண் கேன் ட்ராவல் அலோன் தோ said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. ஆனால் நான் அருண் பற்றிலாம் கவலைப்படல, அருண்லாம் தனியாகவே ட்ராவல் பண்ணி போயிட்டு வரோம், எந்த பிரச்சனை இல்லாமல் அப்படின்றாங்க. இவனுக்கு அது பெருமையாகவும் இருக்குது. I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Satish mother. நான் அந்த பையன் சொல்கிறான், ஆல்ரெடி நான் அவங்க போய் சொன்னதுக்கு நான் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வெல், be very careful Arun, said Satish mother looking sternly at me through her spectacles. Be very careful when your mother is not with you and never talk to strangers. அண்ணே சொல்கிறாங்க, அருண் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ சதீஷ் அம்மா சொல்கிறாங்க, அம்மா கூட இல்லைனாக்கா நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, சரியா, தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்றாங்க. உடனே வந்து ஐ லுக்டு ஃப்ரம் சதீஷ் மதர் டு த உமன் who had given me tea and sweets and then back to சதீஷ் மதர். நான் உடனே சதீஷ் அம்மாவோட கண்ணாடியிலேருந்து எனக்கு டீயும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்களோடய நான் பார்த்தேன் அப்படின்றான். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்டாகர்ட் எ லிட்டில் as obviously she was not used to being contradicted by small boys. சின்ன பசங்க போய் இந்தமாரி பேசுவாங்களா, இந்தமாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிடிக்குன்னு சொல்லுவாங்களா, இவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, then there you are, you see, if you don't watch over them all the time they will walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me, and never talk to strangers. இந்த காலத்து வயசில் இந்த வயசு பசங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, நீ அப்போல்லாம் ஸ்ட்ரெண்ட்ஸுக்கெலாம் பேசினா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும், சரியா, உங்கள் அம்மா என்ன சொல்லி தராங்களோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், புரியுதா. திரும்ப கேட்டாக்க வந்துட்டு எப்போதுமே நின்று ஸ்ட்ரெஞ்சர்ஸ்ட்டை பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஐ கிளார்ன்ட் resentfully at her and moved closer to the woman who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. Apparently he was on my side. அதாவது அவங்க சதீஷ் அம்மாவுக்கும் இவனுக்கு ஒரு கிளாஷ் போயிட்டுருக்குல்ல பேச்சுவார்த்தையில். ஓகேங்களா, இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபமாக அவங்க அம்மா பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான். ஓகேங்களா, உடனே அவங்க அம்மா வந்து என் ஃப்ரெண்ட் இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான், மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறான். சதீஷ் நினைக்கிறான், இவனை பார்த்து சிரிக்கிறான், மச்சி பாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவன் அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான். ஓகேங்களா, சிரிச்சிட்டு இருக்கிறான். த ஸ்டேஷன் பெல் கிளாங்டு. ஸ்டேஷனில் பில் அடிக்கிறாங்க. பீப்புள் who had till now been squatting resignedly on the platform began hustling about. பெல் அடிச்சாலும் எல்லாரும் அப்படி மாதிரி ரெடி ஆவாங்கல்ல, அது நடக்குது. Here it comes, shouted Satish. இதோ வந்துருச்சுப்பா அப்படின்னு. as the engine whistle shrieked and the front lights played over the rails. ட்ரெயின் லைட்டு தெரியுது, அந்த ரெயில்ஸ் சவுண்டு கேட்குது, விசில் சத்தம் கேட்குது. த ட்ரெயின் மூவ்டு ஸ்லோலி இன்டு தி ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து பொறுமையாக வருதான். த இன்ஜின் ஹிஸ்ஸிங் அண்ட் சென்டிங் அவுட் வேவ்ஸ் ஆஃப் ஸ்டீம்ஸ் வந்து மேலே பறக்கலாம், அது பறக்குது. as it came to a stop, Satish jumped on the footboard of a lighted compartment and shouted, come on Arun, this one's empty. And I picked up my suitcase and made a dash for the open door. அவன் வந்து டப்புன்னு பார்த்தாக்க வேகமாக போய்ட்டு ஃபுட்பால் ஏறிட்டான். ட்ரெயின் வந்தோன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குது, சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு அவன் என்னை கூப்பிட்றான். நானும் என்னோடய சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு நான் வேகமாக போய்ட்டு ஓப்பன் டோரில் ஏற போகிறேன். he placed ourselves at the open windows. விண்டோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டோம். and the two women stood outside on the platform taking up to us. சதீஷ் மதர் did most of the talking. வெளில அவங்க 2 பேர் நின்றுருந்தாங்க. சதீஷ் அம்மா தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. no, don't jump on and off moving trains as he did just now, she said. உடனே அவங்க சொல்கிறாங்க, இனிமேல் ஜம்ப் பண்ணி ஓட்டுறதெல்லாம் வைக்கக்கூடாது, அது மூவிங் ட்ரெயினில் பண்ணக்கூடாது, இப்போ இப்படி பண்ண திரும்ப பண்ணக்கூடாதுன்றாங்க. அண்ட் டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ், டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் அந்த வே. போகிற வழியில் விண்டோக்கு வெளியில் தலையை நீட்டாத, கண்டதை தின்னாத போகிற வழியில். ஷி allowed me to share the benefit of her advice as she probably didn't think my mother a very capable person. She handed Satish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates and told him to share and food with me. Then she stood back from the window to watch how my mother behaved. ஓகேங்களா, அதாவது இந்த அட்வைஸ் அவனு எடுத்துக்கிற மாரி அவங்க வந்து சொல்கிறாங்க காமனாக. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சதீஷோட பேக்கில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, கிரிக்கெட் பேட் இருக்குது, நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே அவங்களே ஷேர் பண்ணிக்க அவங்களே ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. I was smarting under the patronizing tone of Satish mother.
who obviously thought mine a very poor family, and I did not intend giving the other woman away. I let her take my hands in hers, but I could think of nothing to say. I was conscious of Satish's mother sharing at us with hard, beady eyes, and I found myself hating her with a firm, unreasoning hate. The god walked up the platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then and put my ஆக்சுவலாக என்ன நடக்குதுனாக்கா, இவனுக்கு அவங்க சந்தீஷ் அம்மா வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்க அந்தமாரி காரசாரமாக பேசிக்கிட்டதில் அவனுக்கு பிடிக்கல. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு கான்ஷியஸாக தெரியுது அவங்க அம்மா பார்த்தா அவனுக்கு பிடிக்கல. அது வந்து ஒரு ரீசனே இல்லாத ஒரு கோபமாக இருக்குது. அவங்கள பிடிக்கல, அது காரணம் தெரில அப்படின்ற மாரி இருக்குது இவனுக்கு. ஓகேங்களா, அதேமாரி இவனை வந்து அவங்க வந்து ஒரு அருண் வந்து ரொம்ப ஏழை பையன் நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஒயிட் சரிகள் ரொம்ப சிம்பிளாக இருந்ததை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஏழை நினச்சிக்கிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் வந்து இந்த இடத்துல அந்த ஒயிட் சரியில் நான் வந்து விட்டு கொடுக்க விரும்பலை சொல்லிட்டு இவன் வந்து நினச்சிக்கிட்டான். ஓகேங்களா, I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. The carriage jolted forward. அதுக்குள்ளே அங்கேருந்து வந்து விசில் ஊதிட்டாங்க, ட்ரெயின் கிளம்புதுன்றாங்க. என் கிட்டக்கு போய்ட்டு அவங்க சீக்கில் பிடிச்சி ஒரு சின்ன கிஸ் பண்ணிட்டு the carriage jolted forward and she drew her hand away. அந்த கேரேஜ் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னு இவங்க நோண்டாங்க. குட் பை மதர் said Satish. As the train began to move slowly out of the station, Satish and his mother waved to each other. சதீஷ் வந்து நம்ம போய்ட்டுறோமா அப்படின்றான். ஓகேங்களா, அப்புறம் ட்ரெயின் மூவ் ஆகுது, பொறுமையாக மூவ் ஆகுது. ஓகேங்களா, அப்புறம் அவங்க 2 பேரும் கை காட்டிக்கிறாங்க. குட் பை ஐ செட் டு தி அதர் உமன். இவனும் இந்த பையன் அந்த வாய்ஸ் சரியா கட்டினாங்களா அவங்கள பார்த்து குட் பை மதர், இவனும் பாய் அம்மான்றான். ஐ டிட் நாட் வேவ் ஆர் ஷவுட் பட் sat still in front of the window, gazing at the woman on the platform. Satish's mother was talking to her, but she didn't appear to be listening. She was looking at me. As the train took me away, she stood there on the busy platform, a pale, sweet woman in white, and I watched her until she was lost in the milling crowd. அதாவது இவனுக்கு வந்து அம்மா பாய்மான்னு சொன்னதுக்கப்புறம் இவன் கையெல்லாம் காட்டலையே, அவங்களே பார்த்துட்ருக்கானா, இவங்களே பார்த்துட்ருக்காங்களாம். சதீஷ் அம்மா பேசிகிட்டு இருக்காங்களா, அவங்க சொன்னது கவனிக்கல, இவனே தான் பார்த்துட்ருக்காங்களாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி போகுது ட்ரெயின். அவங்கள கொஞ்ச நேரத்தில் அந்த க்ரௌடில் அவங்களும் மறைஞ்சிட்டாங்களாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரஸ்கின் பாண்ட் இஸ் a ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். சின்ன ஸ்டோரி எழுதுகிறான், நாவலிஸ்ட் கூட, போய்ட்டு கூட. சரிங்களா, த ஃபேவரட் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன். ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் தி ரூஃப் வாஸ் பப்ளிஷ்ட் when he was still in his teens. அவர் டீனாக இருக்கும்போது எழுதியிருக்காராம். ஓகேங்களா, டீனா சின்ன வயசு, அந்த 13 வயசுன்னு சொல்லுவாங்களே. This novel won him the John Rice Memorial Award in 1957. He also writes about children and the simple hill folk of Uttarakhand. Simplicity and fluency of language and an insight into human nature are hallmarks of his. அவரோட ஸ்டைல் என்னன்னு சொல்கிறாங்க இப்படி எழுதுறதுல. His major writings include An Island of Trees, A Bond with the Mountains, and the India I Love. He has also been honored with the Sahitya Akademi Award for his contribution to Indian literature. இவ்வளோ அவார்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, கீழே இதுக்கான மீனிங்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, தமிழில் சொல்லிட்டேன், ஒருத்தர் நீங்கள் பார்த்துக்கிங்க ஈஸியாக. யாராச்சும் முக்கியமாக இருக்கான்னு பார்த்துருவோமா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டாபிக் பார்ப்போம். பை ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட்.